இங்க பிரசிடென்ட் கேண்டிடேட்ல இருக்கிற ஒரு லேடி ட்ரெயின்ல போறதுக்காக வராங்க. ஆனா இவங்க உட்கார போற சீட்ல ஏற்கனவே ஒரு விடிய செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல கரெக்டா இவங்க வெயிட்டுக்கு செட் பண்ணிருக்காங்க. சோ இவங்கள விட கொஞ்சம் அதிகமாவோ இல்ல வெயிட் கம்மியாவோ இருந்தா அடியில இருக்கிற ஸ்பிரிங் மூவாகி அது வெடிச்சிடும். அது தெரியாம இவங்க அதுல உட்கார்ந்ததும் அந்த வெடி ஆக்டிவேட் ஆயிடுது. சோ இப்ப அதை டிஃப்யூஸ் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் வராரு. அவர் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய வெடியை பார்த்திருக்காரு. ஆனா அவங்க உட்கார்ந்து இருக்கிற சீட்டை கிழிச்சு பார்த்தா உள்ள டைமர் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு கீழே தனியா 2 வயர் போறத பாக்குறாரு. அந்த வயரை ட்ராக் பண்ணிக்கிட்டே போனா முன்னாடி இருக்கிற சீட்ல கனெக்ட் ஆயிருக்கு. சரின்னு அந்த சீட்ல இருக்கிற ட்ரைவ் எடுத்துட்டு அந்த சீட்டை கிழிச்சு பார்த்தா அங்க இன்னொரு வெடியை செட் பண்ணிருக்காங்க. அந்த வெடியை சுத்தி நிறைய இரும்பு ஆணியை செட் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா ஃபர்ஸ்ட் வெடியில தப்பிச்சாலும் இந்த ஆணி சுருகி போய் சரட்டன் பயங்கரமா பிளான் பண்ணிருக்காங்க. சோ இவரோட வாட்சோட கேமராவை வச்சு உள்ள எந்த இடத்துல வயர் போகுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த வயரை பொறுமையா கட் பண்றாரு. அப்பயுமே அந்த டைமர் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. ஆனா இவர் அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கவோ அந்த லேடி அழுந்தாம ஒரு இன்ச்சு கூட அசைக்காம தூக்கிட்டு பொறுமையா இவர் அந்த சீட்ல உட்கார்றாரு. இது அவ்வளவு ஈஸியான வேலையே கிடையாது. இதுல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் 2 பேரும் போய் சேர வேண்டியதான். ஆனா இவர் பக்காவா அந்த வேலையை முடிச்சிடுறாரு. இப்ப அவர் காப்பாத்த வந்த அந்த லேடியை சேஃபா வெளியில போக சொல்லிட்டு இவர் அந்த சீட்ல உட்கார்ந்திருக்காரு. அதுல காட்டுற டைம் மனசுக்குள்ளே கால்குலேட் பண்ணிட்டு கரெக்டான நேரத்தில் எழுந்திருச்சலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த 5 செகண்ட்ல அது வெடிச்சிடுது. அதை பார்த்தது இந்த லேடி பயந்து போய் இவங்களை காப்பாத்த வந்தவருக்கு என்னாச்சுன்னு வருத்தப்படுறாங்க. ஆனா அவர் கரெக்டா வெடிக்க போற நேரமா பார்த்து நேரம் இருக்கிற லக்கேஜ் ரேக்க பிடிச்சி சின்ன காயத்தோட தப்பிச்சிடுறாரு. அவர் திரும்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்காங்க.